என்னை வந்து சமைச்சுட்டு நான் இருந்தேன் பாட்டுக்கு 2 பேர் நேரத்தை வச்ச ஹோம்ஒர்க் முடிச்சாம இருந்தோம். அப்ப நானு சாப்பாடு ரெடி பண்றேன். ஞாயிற்றுக்கிழமை நான் எடுத்தான் செய்யணுமோ? நான் சமைச்சதான் செய்யணும். மிதுனு நான் சமைச்சதான் செய்யணுமோ இப்படி சொல்லிட்டு, நீங்க சமைச்சாட்டா இருங்க நான் சாட மாட்டேன் இப்படி சொல்லிட்டு அவன் என்கிட்ட ராங்கா சொல்லுன்னு இருக்க. நான் ரூமே பூட்டிட்டு இருந்தேச்சு. இங்க மிது செய்த வேலை பாருங்க. டிவிய பாத்துட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணுதா. எப்ப இருந்தாலும் இவங்க சாப்பாடு தராது அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. என்னதெல்லாம் போடுவாது இதுல? எது போடுவ? தக்காளி எல்லாமா? அதுக்கு பிறகு மஞ்சள் பொடி மட்டுமா? மஞ்சள் பொடி, உப்பு, அடுத்தது எரிப்புக்கு மசாலாவா? போட்டுண்டி தண்ணி வீட்டுண்டி இறைச்சிய தண்ணி வீட்டு போட்டுண்டி உள்ள போட்டுண்டி தண்ணி ஊத்தணும். கேட்டு இப்ப நீ இப்ப போய் பாடத்தை எழுது கேட்டதா. எனக்கு வேலை என்னது? சமையல் பண்ணிட்டு வேலை. நம்ம 2 மட்டும் தான் சாப்பிடணும். வை போ. உன நிறைய தான் வேணும். போ 2 இட்லி தான் உனக்கு 4 இட்லி. உன என்ன வேலைன்னு சொன்னா படிச்சத வேலை கேக்குதா? ஃபர்ஸ்ட் அதே பாரு. போ டிவிய பாத்தி சிக்கன் குழம்பு எப்படி வச்சுதான்னு சொல்லிட்டு பாத்தானா. சமைச்சதே நீ இது பண்ண. நீ போய் ஃபர்ஸ்ட் பாடத்தை படிப்போம். எத்தனை வருங்க? உனக்கு வந்து 4 இட்லி, எனக்கு வந்து 3 இட்லி, 3 தோசை. உனக்கா அவ்வளவுதான் நான் செய்வேன். அவன் என்ன ஆகாரமே கொடுக்க மாட்டான். அவன் என்கிட்ட சொன்னதுக்கு கோட்டா செய்யணும். திமுறை நான் பாக்கணும். நேற்று எத்தனை மணி வந்தேன்? போயிட்டு விளையாட போயிட்டு 3:40 வந்தேன் விளையாட போயிட்டு. நான் வந்து 1 மணி போன் பண்ணது இல்ல, 10:15 1 மணி போன் பண்ணதேன். இதுவரை சாப்பிட வரையிலேங்க. மிதுஸ்டல் தான் நம்ம 2 இருக்குதானே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. கொஞ்சம் வச்சாலே நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சிக்கன் பொரியுது. மாவு இட்லி மாவு ஆயிட்டு மிதுஸ் வந்து அவனுக்கு கொறி காட்டுதான். கொறி காட்டு சாப்பிடுதான். வந்து கேக்குதான் அவனுக்கு நீங்க சாப்பாடு குடுக்கவோம் சொல்லுங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கேன். அதுக்கு நான் சொன்னேன் அவனுக்கு கொடுக்க கூடாது, நம்ம வந்து கொறி காட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பசி எடுத்து கேக் வெட்டு சாப்பிடுது பாருங்க. ஐயோ கேக் வெட்டு சாப்பிடுதான். அதுக்குதான் தைரியத்துல சொன்னேன் எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு. ரெடி ஆயிட்டு பஞ்சாயிரம் இட்லி இதுன்னு பாருங்க. கேக்கு மிதுஸ் பிள்ளை ரெடி ஆயிருக்கேன் சாப்பிட. இப்ப நாங்க சாப்பிட்ட போறோம். 3 பிளேட் எதுக்கு இருக்கன்னா 3 பிளேட் இருக்கு, அதே சும்மா இருக்கு அந்த பிளேட். இப்ப மிதுஸ் 3 இட்லி வச்சாச்சா. அவனு வந்து அவனுக்கு சேர்த்து இல்ல, நான் எப்படி கொடுப்பேன் அவனுக்கு? 3 பிளேட்டா? அது சும்மா என்ன இதுல இருக்க? கேக்கு தின்னியாச்சு. அப்ப என்ன தின்னு இருக்க? டிவியா பாக்குதா பாரு. இப்ப நமக்கு பசிச்சோம்ல, நம்ம சாப்பிடலாம். அவன் இருக்கட்டு, வாய் கூடு போச்சு பாவம் போல. ஆனா இருக்க சாப்பாடு வச்சு கொடுக்க மாட்டேன். அவன் நாட்டி இது பண்ண வச்சு தின்னட்டு வேணும்னா இது பண்ணி. ஆனா நமக்கு தொண்டையில இறங்காதே. இப்ப கொடுக்குவேன். இப்ப நான் கொடுக்க மாட்டேன். இந்த சொல்றேன் இப்ப கொடுப்போம். நீங்க அவனு பசி இருந்தா அவன் கொடுக்கதான் செய்வீங்க. சாப்பிடுன்னு சாப்பிடு. சாப்பாடு கொடுக்கலாம். என்ன சாப்பிடு. பாவம் பார்த்து சாப்பாடு கொடுத்துருக்கி. என்னது? எத்தனை பேஜ் எழுதிருக்க நீ? 5 பேஜா? 4 பேஜ். மீதி எப்ப எழுதுவ? அவ்வளவுதானா? 10 பேஜ் உண்டு. அது சாயங்காலமா? சாயங்காலம் நைட். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.